இன்னைக்கு என்ன பண்ணலாம், நம்ம ரேஷன் பருப்பு வச்சு அரைக்கிற கடையில் செய்யலாம். இப்போ பருப்பு வந்து ஒரு 50 கிராம் வச்சு கழுவி வச்சுக்கினேன். பூண்டு ஒரு பெரிய பண்டு பூண்டு வந்து உரிச்சு போட்டுக்கினேன். வெங்காயம் 2 5 போட்டுக்கலாம். நம்ம ரேஷன் பருப்பு வந்து டேஸ்ட்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் இல்லைங்க, நம்ம செய்வேன் செஞ்சுன்னு வச்சுங்களேன், டேஸ்ட்லாம் அதிகமாக தாங்க இருக்கும். இப்போ இன்னைக்கு அரைக்கிற கடையில் அது எல்லாத்தையும் சூப்பராக இருக்குங்க. அதனால் வெங்காயம் உரிச்சு போட்டுக்கலாம். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, முதல்ல பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சிருப்பேன். புளி மட்டும் அதெல்லாம் வேக வச்சிட்டோன்னே நம்ம கடையும் போது கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றிக்கலாம். கூட்டுனா புளி தேவையில்லை, நம்ம கீரை கடையிலும் போது கொஞ்சம் புளி தேவை. இப்போ அரைக்கிறதுல கழுவி வச்சு வச்சுட்டேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நமக்கு அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது, அதனால ஒரு 5-6 மிளகா நான் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தாங்க போயிட்டு சொல்லுவாங்க. பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கடையில் தாங்க சாப்பிடுவாங்க. கீரை கடையில் வச்சு சாப்பிடக்கூட நெய் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பு நம்ம பற்ற வச்சுக்கலாம். ஒரு பக்கம் சாப்பாடு வந்து இருக்குது. இப்போ இந்த கீரை வந்து ஒரு ஆவி அப்படியே மேலே வரும் பார்த்தீங்களா, அந்த ஆவி வந்துட்டு நம்ம குக்கர் மூடி போடுது. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் கீரை, அப்படியே வெளியில் வாசனை நம்ம மூடி வச்சு வச்சுக்கலாம், ஸ்மெல் வரும். அதனால டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால ஒரு ஆவி வந்துட்டோடனே நம்ம அதுக்கப்புறம் விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். புளி இப்போ ஊற வச்சுக்கலாம். நம்ம இது ஒரு கொதி வந்து பார்த்தீங்களா, பருப்பு கொதிக்கும் போது புளியை ஊற்றிட்டு நம்ம விசில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு வச்சுங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சு விட்டுடலாம். திரும்ப நம்ம கொதிக்க வைக்க வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. கொதிக்குது, நம்ம இப்போ புளி ஊற்றிக்கலாம். நல்லா பருப்பு எழுந்திரிச்சு பருப்பு கீரையை இப்போ நம்ம கரைஞ்சிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். மத்து போட்டு கரைஞ்சிடலாம். நல்லா மத்து போட்டு கரைஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட் இந்த மத்தில் போட்டு கடையுமே நம்ம கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அப்படியே கரண்டி போட்டு கலந்து மசிஞ்சிடும். ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த மத்து போட்டு கரைஞ்சி ஒரு தாளிப்பு கொடுத்தா தான் கீரை குழம்பு சாப்பிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கீரைக்கு நீங்கள் வந்து அப்பளம் வச்சுக்கலாம், காயெல்லாம் எதுவுமே பொரிக்கல. ஏன்னா எல்லோரும் வெளில போய்டும், நானே எங்கள் மாமியார் மட்டும் தான் இருக்கோம். அதுக்கு அப்பளமே போதும். அவங்களுக்கு பல்லில் அந்த காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் உருளைக்கிழங்கும் சாப்பிட மாட்டாங்க, வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அப்பளத்தை பொரிச்சு கொடுத்துடலாம். ஏன் ஒரு ஆளுன்னு சொல்லி எதுவுமே நான் செஞ்சுக்க மாட்டேங்க. எப்பவுமே எதிர்க்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் சாப்பிடுவேன். கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரேஷன் பருப்பு தாங்க செஞ்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட் வேலை இருக்கும். எங்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை, ஆனால் நான் பெருங்காயத்தூள் போடுங்க. தாளிப்பு கொடுக்கும்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சூப்பராக கீரை குழம்பு. வாங்க நம்ம சாப்பிட்லாம். இப்போ இன்னைக்கு நம்ம சாப்பிட்லாமா? இப்போ மதியம் சாப்பாடு சுட சுட ஒயிட் ரைஸ், எல்லாம் நல்லா ஆவி பறக்குது. அதுக்கப்புறம்
கடையல். இந்த அப்பளம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி சாப்பிடலாம். சூடாக ஃபேன் காத்துல நான் சாப்பிட போகிறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.